ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. அதாவது வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபேஸார் ஃபார்மில் வந்து எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஃபாரடே லா, ஆம்பியர் லா, எலக்ட்ரிக் காஸ் லா, மேக்னெட்டிக் காஸ் லா மாதிரி டிரைவ் பண்ணியிருப்போம். ஒரு பெரிய சீரிஸ் மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ இன்னையோட அது வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது கடைசியாக நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸார் ஃபார்ம் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸார் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாலே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சைனசாய்டல் டைம் வேரியிங் குவான்டிட்டி அப்படிங்கிறத வந்து எழுத போகிறோம். ஓகேவா? இப்படி எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E of x, t அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க, which is equal to real part of E of x into e power j omega t அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜேங்கிறது பார்த்தீங்கன்னா இமேஜினரி டேர்ம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா del E divided by del t of x, t, அதாவது வந்து இதை வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பார்ட் ஆஃப் j omega e of x into e power j omega t அப்படின்னு சொல்லி வருதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் எழுதக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஃபேஸார் ஃபார்மில் இதை மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பார்ட் ஆஃப் டெல் கிராஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் சிக்மா இ ப்ளஸ் ஜே ஒமேகா எக்ஸலாம் இ இன்ட்டு இ பவர் ஜே ஒமேகா டி. இந்த ஈக்குவேஷன் எங்கே வந்திருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆக்சுவலாக போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஆம்பியர்ஸ் லா அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், போன வீடியோ இருக்கும். ஸோ இதை நல்லா பென் அண்ட் பேப்பர் வச்சு சைடில் ஒரு பென் நோட் பண்ணி வைங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்தராக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷனோட ஃபார்ம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் கிராஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா இ இன்ட்டு கேபிட்டல் இ அப்படின்னு சொல்லி வருதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ஃபேஸார் ஃபார்ம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படிங்கிறத டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்பவும் சொன்ன மாதிரி சைடில் ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் சும்மா வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஈக்குவேஷன் எல்லாமே. ஓகேவா? ஸோ பெரிய பெரிய டெரிவேஷன்லாம் அது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஈக்குவேஷன். ஸோ ஹச் ஆஃப் எக்ஸ், டி இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஜே ஒமேகா டி அப்படின்னு சொல்லி இதை வந்து எழுதுறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போன எலக்ட்ரிக் ஃபீல்டே பார்த்த மாதிரி பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so del h divided by del t of x, t is equal to real part of j omega h of x into e power j omega t அப்படிங்கிறத வருதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ போன ஈக்குவேஷன் உள்ளதை பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஜஸ்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதை மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பார்ட் ஆஃப் டெல் கிராஸ் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரியல் பார்ட் ஆஃப் ஜே ஒமேகா மியூ இன்ட்டு ஹச் இ பவர் ஜே ஒமேகா டிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து ஃபர்தர் நீங்கள் ரியல் பார்ட்லாம் எடுத்துகிட்டு எழுதுனீங்கன்னா, ஸோ டெல் கிராஸ் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜே இன்ட்டு ஒமேகா மியூ இன்ட்டு ஹச்சுங்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் ஃபேஸார் ஃபார்ம். ஸோ அதாவது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எழுதுனீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிற ஃபார்மில் கிடைக்கும். இதே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எழுதுனீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிங்கிற ஃபார்மில் கிடைக்குங்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு சும்மா சொல்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபேஸார் ஃபார்ம் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். இதோட மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன சாரி சொல்லிக்கிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வந்து நம்ம இந்த மியூவு எக்ஸலாமு சை அப்படிங்கிற ஃபார்ம்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து சில சமயங்களில் மைண்டில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ மாற்றி சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டே இருங்க அதையும். ஸோ ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுக்கு போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in next video. Until then, bye, cheers and thank you so much for watching.